ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்தில இருக்க திருப்பூர் நார்த் தொகுதி தான் பார்க்க போறோம். திருப்பூர் வடக்கு தொகுதி பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. திருப்பூர் வடக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் இங்க எலக்ஷன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 8 முறை எலக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 8 முறை எலக்ஷன்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, 1991, 2011, 2001, 2016, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. சிபிஐ 1996லயும், சிபிஐஎம் வந்து 1989, 1996, 2006ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 8 முறை எலக்ஷன்கள்ல 5 முறை அதிமுகவும், 1 முறை சிபிஐயும், 3 முறை சிபிஐஎம்மும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தேர்தல்ல வந்து பார்த்தோம்னா, அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2 தேர்தல் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, கே.என். விஜயகுமார் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 1,06,717 வாக்குகளும் 48.56% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டிஎம்கே சார்பில் எம்பி சாமிநாதன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 68,943 வாக்குகளும் 31.37% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்த மக்கள் நல கூட்டணி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பில் எம். சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 20,061 வாக்குகளும் 9.13% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பிஜேபி சார்பில் ஆர். சின்னசாமி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 8,397 வாக்குகளும் 3.82% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏடிஎம்கே சார்பில் மீண்டும் கே.என். விஜயகுமார் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 1,13,384 வாக்குகளும் 48.06% பெற்று இந்த இடத்துல மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதாவது திமுக கூட்டணி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சிபிஐ தான் குடுத்துருக்காங்க. அவிங்க எம். ரவி அலை சுப்ரமணியன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, 73,282 வாக்குகளும் 31.06% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எஸ். ஈஸ்வரன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 23,110 வாக்குகளும் 9.80% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அடுத்து மக்கள் நீதி மையம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். சிவபாலன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 19,602 வாக்குகளும் 8.31% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருப்பூர் வடக்கு மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவை தேர்தல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019, 2024. 2019 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 91,721 வாக்குகளும் 43.54% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 79,225 வாக்குகளும் 37.61% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் 6,254 வாக்குகளும் 2.94% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து மக்கள் நீதி மையம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 21,589 வாக்குகளும் 10.25% பெற்று மிகப்பெரிய அளவில் வாக்குகளை கமலஹாசன் அவர்கள் ஆரம்பித்த மக்கள் நீதி மையம் இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக பார்த்தீங்க அப்படின்னா 95,061 வாக்குகளும் 40.35% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக 62,305 வாக்குகளும் 29.19% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து என்டிஏ சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக 45,824 வாக்குகளும் 12.98% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் 15,622 வாக்குகளும் 7.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருப்பூர் வடக்கு 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக பொறுத்தமட்டில் 2016 48.56%, 2019 37.61%, 2021 48.06%, 2024 29.19% இந்த இடத்துல வாக்குகள் இவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 31.37%, 2019 43.54%, 2021 31.06%, 2024 40.35% பெற்று இந்த இடத்துல வாக்குகள் வந்து ஒரு வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் இருந்தாலும் அதை அதிமுக வெற்றி பெறும் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில்
கேள்விக்குறியா இருக்கு. திமுக அந்த முறை எந்த முறை எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 1.33%, 2019ல 2.94%, 2021ல 9.80%, 2024ல 7.10% இந்த இடத்துல வாக்குகள் பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு குறைஞ்சபட்ச வாக்குகளை வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது மக்கள் நீதி மையத்தை விட மிக குறைவான வாக்குகள் தான் எல்லா இடத்துலையும் பெற்றிருக்காங்க. இந்த 3 தேர்தல்களையும் 4வது தேர்தல் அது கூட்டணிக்கு போயிட்டாங்க. அடுத்து திருப்பூர் வடக்கு தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில மொத்த வாக்காளர்களா 3,90,152 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,96,605 ஆண்களும் 1,93,390 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. 3ஆம் பாலினம் சேர்ந்தவர்கள் 157 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது வாக்காளர்களே ஏஜ் பேஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 66,452 ஆண்களும் 65,366 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 84,147 ஆண்களும் 82,771 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 46,006 ஆண்களும் 42,253 பெண்களும் இந்த இடத்துல வந்து 45,253 பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறத நம்மளால உறுதியாக கூற முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் தொகுதி வடக்கு வாக்குப்பதிவு சதவீதம் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். திருப்பூர் வடக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 முறை இந்த இடத்துல தேர்தல்கள் நடந்திருக்கு. அதாவது திருப்பூராக இருந்தப்ப இந்த இடத்துல 8 முறை தேர்தல் நடந்திருக்கு. ஏன்னா திருப்பூரை பொறுத்தளவுக்கு வடக்கில் வந்து அதை நான் சேர்த்திருக்கேன். ஏன்னா அங்கே தான் அதிக முறை எலெக்ஷன் நடந்துங்காட்டி திருப்பூரை வந்து நான் 8 முறையில் எடுத்திருக்கேன். அந்த வகையில் 1989ல 73.90%, 1991ல 63.90%, 1996ல 63.20%, 2001ல 53.40%, 2006ல 57%, 2011ல 74.40%, 2016ல 66.30%, 2021ல 66.60% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது நூற்பாலையில் அதாவது என்ன சொல்றதுன்னா டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டோட மிகப்பெரிய ஹப்பான திருப்பூர்ல 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் 69.10% வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மக்களுக்கும் நான் ஒரு அறிவுரை என்ன சொல்ல போறேன் அப்படின்னா நீங்க தேர்ந்தெடுக்கும் வேட்பாளரை பொறுத்து தான் உங்களோட மனநிலைமை அதாவது மக்களோட நிலைமை மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. கண்டிப்பா சொல்றேன் நீங்க தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர்கள் மிக நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு அவங்க மிகப்பெரிய அளவில் போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ எல்லாரும் 100% வாக்குகளை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். நான் உணர்ந்த வரைக்கும் அதுதான் சொல்றேன் மக்களே. கண்டிப்பா நல்லவங்களை தேர்ந்தெடுத்து நல்லதை செய்ய பாருங்க. அடுத்து திருப்பூர் வடக்கு தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் ஆஸ் யூஷுவல் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த தொகுதியில் வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வந்து அதிமுக பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 39.56%, 1,02,339 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் அவங்க ஆளுமையாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இத்தனை வாக்குகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய வாக்குகளை வந்து அவங்க சேமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் ஒரு 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 நல்ல ஒரு இதை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அந்த வகையில் எப்படி இந்த வந்து இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் இப்போ வரைக்கும் அதிமுகவோட கோட்டையாக அந்த திருப்பூர் வடக்கு இருந்திருக்கு. திருப்பூர் தொகுதி அவங்களுக்கு குத்தகை கொடுத்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த கொங்கு பெல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு கட்சி சார்ந்த நிர்வாகிகள் நிறைய பேரை வச்சிருக்க காரணத்தினால கண்டிப்பாக அவங்கள வீழ்த்துறதுங்கிறது மிகப்பெரிய அளவில் போராட்டமாக திமுகவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. 2026 எலெக்ஷனில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே நிலைமை தொடரும் அப்படிங்கிறதுலையும் நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அந்த வகையில் திருப்பூர் வடக்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட பலம் கொஞ்சம் சற்று குறைந்து அதிமுகவோட நிகர பலம் இருக்கிறத நம்மளால உறுதியாக பார்க்க முடியும். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35.46%, 87,414 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக இந்த தொகுதியில் திமுக இறங்கினாங்க அப்படின்னா இந்த வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுவே கூட்டணி கட்சிகளான சிபிஐ சிபிஐஎம்க்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சரிவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து வாக்குகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஒரு 9% வாக்குகள் வந்து 2016 அவங்க
பெற்றிருந்தாங்க மக்கள் நல கூட்டணி சார்பில் நின்று அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரிந்த காரணத்தினால திமுகவோட இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த தொகுதி வந்து ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு 36 தொகுதிகள் 36% வாக்குகள் வாங்க தான் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். ஏன்னா அது வந்து 2021 நடந்திருக்கு. 2021 பார்த்தீங்க அப்படின்னா 2016 நடந்திருக்கு. இப்போ 2021 நடக்கல. ஸோ அந்த வகையில் இது எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க, ஏன்னா திமுக கூட்டணி என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026ல நாம் தமிழரை பொறுத்தமட்டில் இந்த தொகுதியில 11.17% 31,215 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து 2024 தேர்தல்ல இந்த தொகுதியில ஒரு 7% வாக்குகளுக்கு மேல பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸான கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் போய் கண்டிப்பா வந்து அதுங்க கொஞ்சம் அதிகமா வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல சீமான் அவர்கள் பொறுத்த அளவுக்கு இப்போ வரைக்கும் நிறைய மாநாடுகள் நடத்தி அவங்க வந்து மக்களை வந்து ஒரு விழிப்புடன் வைத்திருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதிப்பாட்டோட இருக்க காரணத்தினால அவருடைய எண்ணங்களை பொறுத்து கண்டிப்பா அவருக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா அவருக்கு மக்கள் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கி இருப்பதனால பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து மக்கள் எப்பயுமே கொடுக்கறதுக்கு தயங்கினது இல்லை. ஸோ அது ஏன்னா தனிச்சு இப்போ வரைக்கும் நாங்கள் கூட்டணியில் சேரணும், கூட்டணிகளோட இருக்கணும் அப்படிங்கிறத அவர் எந்த ஒரு பொழுதுலையும் சொன்னதில்லாத காரணத்தினால அவரோட தனித்து இந்த 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 சமூகத்தை திருத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் மிகப்பெரிய அளவில் மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில் இந்த திருப்பூர் வடக்கை பொறுத்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு டபுள் டிஜிட் வாக்குகள் பெறுவதற்கு இந்த தடவை வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஸோ பார்க்கலாம் அது என்ன ஒரு 2026 நடக்க போகுது, எப்படி வந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரமாக இருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு 13.34% 35,670 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிரச்சாரத்தை புதுச்சேரியில பார்க்க தொடங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த வகையில் வரிசையா எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க உறுதி கொண்டு இருக்க காரணத்தினால கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அவர்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது, ஏன்னா பிரச்சாரத்தின் போதும் வந்து மக்களோட பிரச்சனைகள் எப்படி இருக்கு, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏன்னா மக்கள் பிரச்சனைகளை பேசி விஜய் அவர்களோட அந்த அரசியல் ஞானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஆவலுடன் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெஷலி நான் கூட. ஏன்னா அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த ஃபேன் பேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓட்டா கன்வெர்ட் ஆகி கண்டிப்பா அவரை வெற்றி பெறும் அளவிற்கு கொண்டு போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமா வாக்குகள் வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் 13.34% பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில் என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு. நம்ம முன்னாடி சொன்ன அந்த கால்குலேஷன்லாம் இந்த கட்சிகள்லாம் இணைந்தது அப்படின்னா அந்த கூட்டணி எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து 39.56% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அவங்க ஏற்கனவே நிறைய தடவை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த தொகுதி அந்த அதிமுக இருக்கிற ஆளுமைகள் வந்து கண்டிப்பா அந்த தொகுதியை விட்டு கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்க காரணத்தினால கண்டிப்பா வந்து அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அரிதா இருக்கு. ஸோ அந்த வகையில பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு 39.56% வந்து இந்த இடத்துல பாஜகவுக்கும் கொஞ்சம் பலம் இருக்கு, அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஸோ ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி ஒரு கணிசமான அதிமுக வெற்றிக்கு வித்திட இருக்க வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். நம்மளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஒன்றும் சரிஞ்சு போன கட்சி இல்லை அப்படிங்கிறத அவங்க இந்த 2026 தேர்தலில் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஏன்னா ஒரு பழம்பெரும் கட்சியை வந்து எப்படி எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மையம், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா 35.46% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இது வரைக்கும் ஒதுக்கி தான் பழக்கம் இருக்கு. ஸோ அந்த வகையில் இவங்க நேரடியாக இறங்கி இந்த தடவை எப்படி வந்து வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஆவலாக இருக்கு. கண்டிப்பாக சொல்றேன் இந்த இடத்துல வந்து டிஎம்கே போட்டி போட்டாங்கன்னா ஸ்ட்ராஃப் வந்து மிகப்பெரிய அளவில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டிஎம்கேவோட சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு மண்டல தளபதியா அறிவிச்சதுலேருந்து மிகப்பெரிய அளவுல ஒரு என்கேஜ்டா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல இது என்ன நடக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? ஏன்னா, இந்த கூட்டணி கட்சிகளோட இணைவு வந்து மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு பலமா இருக்க காரணத்தினால, ஏன்னா தனிச்சு வந்து இந்த தொகுதியில யாருமே வெற்றி பெற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமே பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் நீதி அதாவது மக்கள் நீதி மய்யம் ஆரம்பிச்ச கமலஹாசன் அவர்கள சொல்லலாம். விஜயகாந்த் அவர்கள சொல்லலாம். ஏன்னா, அவங்க கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்பட்டப்ப தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அந்த வகையில எப்படி இருக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 11.17% வாக்குகள் தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்க கூட்டணிகள பற்றி இப்போ வரைக்கும் எங்கேயும் விவாதிக்காத காரணத்தினால, கண்டிப்பா கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்படுவாங்களா? அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவோட சேராம அதிமுகவோட சேர்ந்தாங்கன்னா, இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வெற்றி வந்து நாம் தமிழருக்கு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அத வந்து சீமான் அவர்கள் எப்படி எடுத்துக்க போறாரு? என்ன பண்ண போறாரு? அவரோட வெற்றி வாய்ப்புகள எப்படி வந்து அவரு கையாள போறாரு? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தனிச்சு போட்டியிட்டாங்கன்னா 13.34% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவே கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் அவங்க நான் எங்களுக்கு வந்து கூட்டணிகள் சேரணும் அப்படிங்கிறத தான் அவங்க உறுதிப்பாடோட தெரிவித்துட்டு இருக்க காரணத்தினால, அதை எப்படி பண்ண போறாங்க? என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில விஜய் அவர்களோட எதிர்பார்ப்பு எப்படி நடக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா பட்சத்தில பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் பொறுத்தளவுக்கு பிரச்சாரம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவரு பண்ணிட்டு இருக்க காரணத்தினால, கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு தமிழ்நாட்ல தெரிஞ்ச முகமா இருக்க காரணத்தினால, இந்த மினிமம் வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன எப்படி நடக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற இதுல போயிட்டுருக்கோம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.